கண்ணா, முதல்ல நீ அந்த ராஜாராம் கிட்ட நல்ல பேர் வாங்க பாரு. அதுக்கப்புறம் பூமிகாவை மெல்ல உன் வழிக்கு கொண்டு வா. அக்கா, பூமிகா கண்ணனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிட்டா அந்த ராஜாராம் நம்மள என்ன பண்ண முடியுங்கா? வேற வழி இல்லாம நமக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அது சரி சுப்பு, இவன் மூஞ்சிய பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஆசை வருமா? ஏன் எங்களுக்கு என்ன குறை? நாங்களும் பியூட்டி பார்லர் போய் அப்படி இப்படி டிங்கிரிங்கெல்லாம் பார்த்தோம்னா ஹீரோ மாதிரி தான் இருப்போம். அக்கா, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க அக்கா. இந்த பூமிகா பொண்ணு கண்ணனை ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணன் மூஞ்சி நல்லா இருந்தானே நல்லா இல்லாட்டின்னா என்ன சுப்பு? அட ஒரு பேச்சுக்கு சொன்னம்பா. அதை விட அக்கா, இந்த திட்டம் ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நீ சொல்றது டபுள் ஓகே. நீ காரியத்துல இறங்கு. உடனே இறங்கிடுறேன். அது சரி, 10 லட்சம் 10 லட்சம் சொல்லிக்கிட்டு இருந்தியே, அந்த ஆளு மனசு வந்து பணத்தை கொடுத்தானா இல்லையா? அடாது ஏங்கா கேக்குற? அந்த ஆள் கிட்ட போய் 10 லட்சம் கேட்ட உடனே அவன் மூஞ்சி போன போக்க பாக்கணுமே. அப்புறம் இந்தான்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தாங்கக்கா. இதை பாருக்கா, மொத்தம் 5 லட்சத்தையும் அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். பாவம், நீங்க நகையெல்லாம் ஆரம்பிக்கணும் இல்லையா? அதனாலதான். இந்தாக்கா, மொத்தம் 5 லட்சம் இருக்குக்கா, வச்சுக்குங்க. ரொம்ப சந்தோஷம் சுப்பு. அப்பா, நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற சுப்பு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பணம் எல்லா நகையும் மீக்கிறதுக்கு பத்தாது. என்ன பண்றது? இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்றேன். உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க மனசு வருதா பாரு. எல்லா பணத்தையும் என் கையில கொடுத்துட்டு நீ வெறும் கையோடைய வீட்டுக்கு போவ. இதுல 1 லட்சத்தை நீ வச்சுக்கோ. இல்லக்கா, நீங்களே நகைக்காக கஷ்டப்பட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கின்னு தான் மொத்தத்தையும் கொடுத்தேன். அதுக்காக அத்தனை பிளானையும் போடுறவன் வெறும் கையில முழம் போடுவ. உனக்கு செலவுக்காகும். நீ வச்சுக்க சுப்பு. இந்தா புடி. அந்த மீசக்காரங்க கொடுத்ததுல 15 லட்சத்தை தனியா ஒதுக்கியாச்சு. இந்த 1 லட்சத்தையும் சேர்த்தா 16 லட்சம். நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. அக்கா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் பொறுப்பட்டேன். சரி சுப்பு, பாத்து பத்திரம். சுப்பு, என்ன கண்ணா? என்ன நீ போட்டு கிளம்பிட்டு இருக்கிற? எப்படி உன் ஆளுங்க பூமியா கடத்திடுவாங்க? நான் எப்படி பூமியா காப்பாத்துறது? இது பாரு, ஆள் வாட்டர் சட்டமா இருக்கேன்னு ஃபைட் சீன்லாம் வச்சிடாத. சண்டைலாம் தெரியாதியா? கண்ணா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கண்ணா? கடத்துறவனுங்க நம்ம பசங்க தான். அவனுங்க நீ ஒன்னும் தட்ட வேணாம். தொட்டாலே போதும், பொத்து பொத்துன்னு வந்துருவானுங்க. ஐயோ பிரமாதம். அப்படியே சினிமா ஃபைட் மாதிரி இருக்குல்ல? அட, நம்ம போறது டிராமா தானப்பா. சும்மா அப்படி இப்படி பாவலா காட்டினா தானே ஹீரோ ஆக முடியும். அதை பாரு கண்ணா, சும்மா ஸ்டைலா ஃபைட் பண்ணி பூமியா கிட்ட நீ ஹீரோவா ஆகி காட்டணும். அதெல்லாம் பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கண்ணா, மறந்துடக்கூடாது முக்கியமான விஷயம். கருப்பு சட்டை, பச்சை பேண்ட், இத போட்டுட்டு வர மறந்துடாது. சரியா? எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சு சூப்பரா வந்துடுறேன். சரி, நான் போறேன். ஓகே ஓகே வரேன்க்கா. சரி ஓகேப்பா. ஓகே கண்ணா. அம்மா, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அதுக்குள்ள கனவு காண ஆரம்பிச்சிட்டானே. பூமிகா, பூமி செல்லம், செல்ல குட்டி. இந்நேரம் எங்க இருப்பா? என்ன பண்ணிட்டு இருப்பா? பூமி, பூமிகா. ஐயோ, அது நேரமா பார்த்து வர சொல்ல வேண்டியதானே? அப்பா வர வீட்ல இருக்காரு. இப்ப அவங்க வந்தா என்ன சொல்லுவாரோ என்னமோ. ஏண்டி, நீ சும்மா ரெடி. அவங்க ஏதாவது பேசணும்னு ஒரு கணக்கோட தான் வருவாங்க. உங்க அப்பா இருக்கிறதா நமக்கு நல்லது. இதெல்லாம் பெரியவங்க விஷயம். பேசாம அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வாயை மூடிட்டு மட்டும் இரு, போதுமா? ஏய் பூமிகா, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வா. வாங்க சமந்தி, வாங்க உள்ள வாங்க. வாமா, வாங்க. வணக்கங்க. வா சுசீலா. ஏமா, அவங்களதான் மதிப்பியா? என்னெல்லாம் வான்னு உள்ள கூப்பிடவே மாட்டியா? உன் வீட்டுல உனக்கு என்னடி வரவேற்பு மரியாதை எல்லாம்? நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அவரு வீட்டுலதான் இருக்காரு. ஒரு வார்த்தை அவர் காதலையும் போட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணனை தானே முக்கியமா கூப்பிடணும். அதுக்காக தானே வந்திருக்கோம். அண்ணி, அது இருக்கட்டும். அண்ணன் கோவமா இருக்காரா இல்ல சந்தோஷமா இருக்காரா? அவர் சந்தோஷமா இருந்தாலும் நம்மள பார்த்தது கோவம் வந்துருமே. ஏய், நீ சும்மா இருக்க மாட்டியா?
நீங்க உள்ள வாங்க சம்பந்தி. வாங்க. அங்கே நில்லுங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயமா வந்தீங்க? அது ஏங்க இப்படி வாசல்ல நிப்பாட்டியா பேசுவீங்க? உள்ள வந்து பேசட்டுங்க. உன்னை யாரும் பேச சொல்லல. நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்க? அ, அது அ, அவந்திகாவுக்கு தாலி பெருக்கி போடுறோம். இது ஆடி மாசம் இல்லையா? முறைப்படி இப்ப தாலி பெருக்கணும் இல்லையா? அதனாலதான். ஏங்க புது தாலி கோக்கணும்ல, அதனாலதான் நம்மள அழைக்க வந்திருக்காங்க. நாம போய் செய்ய வேண்டியதை செய்யணுங்க. அவந்திகா அவங்க மருமக. அவளுக்கு அவங்க தாலி பிரிச்சு கோத்துக்க மாட்டாங்களா? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிடணும்? அப்ப நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? இல்ல, நீ என் பொண்ணா இருந்ததெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனி என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு யாரும் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்க வேணாம். அண்ணே, என்னண்ணே நீங்க பெத்த பொண்ணுண்ணே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவன் மேல கோவமா இருப்பீங்க? எப்பதான் உங்க கோவம் குறையும்? யார நான் பெத்த பொண்ணு? அதெல்லாம் தலைமொழிக்கு ரொம்ப நாளாச்சு. அவ உங்க வீட்டு பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணே, இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படின்னு கொஞ்சமாவது மனசு இறங்க மாட்டீங்களா? ஏங்க அவங்க நமக்கு செஞ்சதையெல்லாம் மறந்துட்டீங்களா? நம்ம பூமிக்காவை காப்பாத்தினது கூட இந்த குடும்பத்து பையன் தாங்க. அத கூட மறந்துட்டீங்களே. அது ஞாபகத்துல இருக்கிறதுனால தான் வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். பழைய ராஜாராமா இருந்தான்னு வச்சுக்க, கேட்டுக்குள்ள கூட நுழைய விட்டுருக்க மாட்டேன். அவங்கள போ சொல்லு. இவ்வளவு செஞ்சும் உங்க மனசு மாறலன்னா என்னங்க மனுஷன் நீங்க? அண்ணே, கோபதாபெல்லாம் பெரியவங்க நமக்குள்ள இருக்கட்டுமே. பிள்ளைங்க நல்லா வாழ மனசார வாழ்த்தணும் இல்லையா? திரும்ப திரும்ப பேசி என்ன கோவப்படுத்தி 4 வார்த்தை பேச வச்சிட வேணாம்னு சொல்லு மல்லிகா. அவங்கள போக சொல்லு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நம்ம மகளை கூட்டிட்டு போய் கிணத்துலயே தள்ளி விட்டுட்டாங்க. நல்லபடியா தானே நம்ம பொண்ணு வாழறா. அங்க பாருங்க, தழிய தழிய தாலியை தொங்க விட்டு நம்ம பொண்ணு மகாராணி மாதிரி வந்து நிக்கிறத பாருங்க. இத பார்த்துமா உங்க மனசு இறங்கல? பேசி பிரயோஜனம் இல்ல மல்லிகா. அவங்கள அனுப்பிட்டு 2 பேரும் மேல வாங்க. ஏங்க அவங்க தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நம்மள அழைக்க வரலங்க. நம்ம பூமிக்காவை அவங்க பையனுக்கு கொடுப்பீங்களான்னு கேக்குறதுக்கும் தான் வந்திருக்காங்க. என்ன கொலைக்காரனா மாத்த பார்க்காதீங்க. நான் சொன்னது சொன்னதுதான். இந்த வீட்டுல இருந்து என் பொண்ணு இல்ல, ஒரு ஈ எறும்பு கூட அங்க வராது. வரவும் விட மாட்டேன். அண்ணே, இந்த மாதிரி நினைப்போட இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. நான் எல்லா நேரமும் மனுஷனா இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு போயிடுங்க. அப்பா, டேய் போங்க. என்ன போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவந்திகா வேண்டாமா, வா. சம்மந்தி அக்கா,
என்ன சொல்ற உமா? என்கிட்ட கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைச்சிட்டேன். அவந்திகா தான் இந்த ஐடியாவை கொடுத்தா. அவங்க அப்பாவுக்கு இன்னும் கோபம் குறையல. வீட்டு வாசலையே நிறுத்தி அனுப்பிட்டாரு. என்ன செய்ய? அத்தை, நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவரோட மனசை மெல்ல மெல்ல நம்ம மாத்திடலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல உமா, நான் அத சொல்லல. நம்ம சரவணனுக்கு நீ அந்த பூமிக்காவை பொண்ணு கேட்க போறதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பேசுறீங்க அக்கா? அக்கா என்ன உடனடியா உங்க பொண்ணை கொடுங்கன்னு போய் நின்னாங்களா? பூமிகாவை கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க தானே போனாங்க. பேசி முடிக்கலையே. இவன் ஒருத்தன் நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு பேசுற. அந்த வீட்ல இருந்து அவந்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த கோவமே இன்னும் அந்த மனுஷனுக்கு ஆறல. அதுக்குள்ள பூமிகாவையும் கேட்டா சும்மா இருப்பாரா? எல்லாம் நடக்கும் ஈஸ்வரி அம்மா. நான் நடத்தி காட்டுறேன் பாருங்க. கண்ணனுக்கு பூமிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நம்ம ஐடியா பண்ணா இவளுங்க இப்படி ஒரு பூதத்தை கலப்புறாளுங்களே. இதுக்கு மேல நம்ம கண்ணனுக்கு பொண்ணு கேட்டு அங்க போனாலும் தப்பாயிடுமே. என்ன செய்யறது? என்னக்கா யோசனை ரொம்ப பலமா இருக்கு. ஏன் கவலை எனக்கு? அது உனக்கு எதுக்கு? பூமிகாவை உமா அக்கா பொண்ணு கேட்டா உங்களுக்கு என்ன கவலை? நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவன் வேற தேவையில்லாம கொடையிறானே. அப்படி இல்லடா வைத்தி. அவந்திகா அப்பாவோட குணம் தெரிஞ்சு பேசினேன், அவ்வளவுதான். இல்லையே, நீங்க கவலைப்பட்டதா இல்ல சொன்னீங்க. குணம் தெரிஞ்சா எதுக்கு கவலைப்படணும்? இவன் குடஞ்சு குடஞ்சு கேட்டு நம்ம மேல சந்தேகத்தை வரவழைச்சிருவான் போல இருக்கே. என்னமோ கவலைன்னு வாய் தவறி வந்துருச்சு சாமி. அதுக்கு போய் இத்தனை கேள்வியா கேப்ப? இல்லக்கா, நீங்க முதல்லயே நம்பாத மாதிரி பேசுனீங்க. அப்புறம் கவலைப்படுறேன்னு சொன்னீங்க. நீங்க என்னமோ பதட்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நான் கேட்டேன். இவன் வாயை எப்படி அடைக்கிறதுனே தெரியலையே. ஐயோ வைத்தி, பதட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ மனசுல பட்டுச்சு கேட்டுட்டேன். அது ஒரு தப்பா? எனக்கு என்னமோ நீங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுன மாதிரி தெரிஞ்சது. அதான் கேட்டேன். வைத்தி, அவ என்னமோ ஆதங்கத்துல கேக்குறா. அதை எதுக்குடா நீ மடக்கி மடக்கி விசாரிக்கிற? விட. சரிக்கா, நான் விட்டுட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறீங்க? என்ன வைத்தி, என்ன பண்ண போறேன்னு கேக்குற? ஏற்பாடெல்லாம் மடமடன்னு ஆரம்பிக்க வேண்டியதா? அவந்திகா, நீ ஐயருக்கு ஃபோன் பண்ணி தாலி பெருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாமான் வாங்கி வைக்கணும்னு கொஞ்சம் லிஸ்ட் போட்டு வச்சிடுறியா? சரிங்க அத்தை. சரிம்மா. ஈஸ்வரி, நாம பேசிக்கிட்டே காய்கறி நறுக்கி வச்சிடலாமா? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன். சரி உமா. ஐயோ வைத்தி, வீட்டுக்குள்ள சரியா சிக்னலே வரமாட்டேங்குது. நான் ஒரு முக்கியமான போன் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிக்கா. நம்ம போன்ல எல்லாம் சிக்னல் கரெக்டா தானே இருக்கு. அடிக்கடி வெளில போறாங்க, சிக்னல் இல்லங்கிறாங்க. புரியலையே. அக்கா சொல்லுக்கா. சுப்பு, நாம ஒண்ணு நினைச்சு செஞ்சா இந்த வீட்டு பொம்பளைங்க அவளுங்களா எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. சரி சரி, அங்க என்ன நடக்குது? ராஜாராம் வீட்டு எதிர்க்க காரோட தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பூமிகா பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல இறங்கினா தூக்கிடுவோங்க. எப்படியாவது நினைச்சதை செஞ்சு முடிச்சிரு சுப்பு. இங்க இவளுங்க அந்த பூமிகாவை இந்த வீட்டு பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. நாம எப்பாடு பட்டாவது அந்த பூமிகாவை நம்ம கண்ணனுக்கு தான் கட்டி வைக்கணும். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லக்கா. இதை பாருக்கா, அந்த பூமிகா பொண்ணு நம்ம கண்ணனுக்கு தான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ரிலாக்ஸா இரு. இங்க பார், எதுவா இருந்தாலும் அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, புரியுதா? எனக்கு இங்க மனசே ஒட்டல. சரிக்கா, வச்சிடுறேன். அக்கா, இப்படி பிச்சு பிச்சு போட்டா நல்லா இருக்காதா? அதே அப்படி நறுக்கணும். எதுக்குடா இந்த தெரியாத வேலையை பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. இது ஹெல்ப்பா? அது என்னன்னே தெரியல. ஏன் போனுக்கு மட்டும் இந்த வீட்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வெளியில எடுத்துட்டு போய் பேச வேண்டியதா இருக்கு. சரியா? குடுவுமா, எது அறியணும்? நான் வேணா அறியறேன். இருக்கிறதே கொஞ்சம் காய்கறி, இது 2 பேர் அறியணுமா? நீ பேசாம உட்காரு, நானே இதெல்லாம் பாத்துக்கிறேன். நீ பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம சரவணனுக்கு பூமிகாவை போய் பொண்ணு கேட்டு வந்திருக்க. ஆமா, இந்த விஷயம்லாம் அண்ணனுக்கு தெரியுமா? அவர்கிட்ட சொல்லாம செய்வனா? அவருக்கும் முதல்ல விருப்பம் இல்லதான். ஆனா நான் எடுத்து சொன்னதை ஒத்துக்கிட்டாரு. ஓ, அண்ணனும் ஒத்துக்கிட்டாரா? பரவாயில்லையே. எல்லாருக்கும் விருப்பம்தான்.
ஒரே வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சிங்க வாக்கப்பட்டு வந்தா நிம்மதியா இருக்கும். நம்ம சரவணனுக்கும் பூமிகா ரொம்ப பொருத்தமான ஜோடி மாதிரி தான் தெரியறா. அந்த தெய்வம் மனசு வச்சு இந்த கல்யாணமாவது எந்த சிக்கலும் இல்லாம நடந்தா அதுவே எனக்கு போதும். நிச்சயம் நடக்கும்க்கா, கவலைப்படாதீங்க. அவந்திகா கல்யாணத்துல எவ்வளோ சிக்கல், அதெல்லாம் தாண்டியும் அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கலையா? நீங்க பாருங்க, சரவணன் கல்யாணம் கூட எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சரவணா நில்லு. கேட்டல, அம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தல. நீ மட்டும் இல்லடா, இந்த வீட்ல எல்லாருமே பூமிக்கா தான் உனக்கு ஏத்த ஜோடின்னு நினைக்கிறாங்க. டேய், அவங்க தான் உண்மை தெரியாம பேசுறாங்கன்னா நீ வேற. ஏய், எதுடா உண்மை? எது உண்மை? போடா. பூமிக்கா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதா? அது ஒரு ஆக்சிடென்ட்ரா. உண்மையிலேயே உனக்கு பூமிக்காவை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னடா சரவணா, பேசாம அவளை லவ் பண்ணு, ப்ரப்போஸ் பண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிட்டு உன் லைஃபை நீ விருப்பப்பட்ட மாதிரி வாழ்றா. சரவணா, யோசிக்காத. நீ எடுக்கிற முடிவு தெளிவான முடிவாகவும் நல்ல முடிவாகவும் இருக்கணும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ யோசிச்சுக்கோ. கடவுளே, அவனுங்க கரெக்டா கடத்தி நம்ம திட்டத்தை நிறைவேற்றிடணும் சாமி. இவளுங்க பூமிக்காவை பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரதுக்கு முன்னாடி நாம கொத்திக்கிட்டு போயிடணும். அவனுங்க என்ன பண்றானுங்களோ ஏது பண்றானுங்களோ, ரொம்ப டென்ஷனா இருக்கே. என்னடி இவரு சட்டை வெட்டியெல்லாம் எடுத்து மாட்டினாரு, கிளம்பிடுவாருன்னு பார்த்தா இன்னும் கிளம்பாமே இருக்காரு. அம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா. அவர் வெளியே கிளம்புனதும் நம்ம கிளம்பிடலாம். சம்பந்தி அம்மா எவ்வளவு நல்ல மனசோட நம்ம வீடு தேடி வந்தாங்க. வாசல்ல வச்சு இந்த மனுஷன் பேசி அனுப்பிட்டாரு. அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாதாண்டி என் மனசு ஆறும். கொஞ்சம் பொறுமையா இருமா. நம்ம அப்பாக்கு தெரியாம போயிட்டு வந்துடலாம். அவர் முதல்ல கிளம்பட்டும். மல்லிகா, இத வந்துட்டேங்க. எங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் ஆபீஸ்க்கு போறேன். நீங்க வீட்டை பூட்டிக்கிட்டு பத்திரமா இருங்க. அந்த மானங்கட்ட பையில நம்ப முடியாது, ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிருக்க போறான். சரியா? சரிங்க. பத்திரம். ஏய் பூமிகா, இப்பவே நாமளும் கிளம்பிடுவோம். சீக்கிரமா போனாதான் இந்த மனுஷன் வர்றதுக்குள்ள நாம திரும்பி வர முடியும். நீ போய் பர்ஸ் எடுத்துட்டு வா போ. சரிம்மா. அந்த சுப்பு பையன் சொன்னதுல இருந்து நமக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. வெளியே எங்கேயும் போகாதன்னு மல்லிகா கிட்ட இன்னொரு தடவை சொல்லிட்டு போயிடுவோம். வாமா. எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? மார்க்கெட்டுக்கு போறவங்க காய்கறி வாங்க வேண்டாமா? இனிமேல இதுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரி வச்சுக்க வேண்டியதுதான். மார்க்கெட்டுக்கு தானே, வாங்க நானே இறக்கி விடுறேன். வேண்டாங்க, பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டு தானே, நாங்களே போயிடுறோம். இல்ல இல்ல, நிலைமை முன்ன மாதிரி இல்ல. எங்கேயும் தனியா போக வேண்டாம், நானே இறக்கி விடுறேன். வாங்க. என்ன சொல்றேன்ல, வாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். புறப்பட்டேன் சார். இந்த கார் எடுக்க போறேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அந்த வந்துடுறேன்.
ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, நான் உடனே போகணும். நீங்க வாங்க, நானே ஆட்டோ பிடிச்சி ஏத்தி விட்டு போறேன். நீங்க போங்க, நாங்களே போய்க்கிறோம். ஏய் வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. ஆட்டோ வா. சரி வாமா. உட்காருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க. ஆட்டோ எடுப்பா.